பணம் சேர்க்க வேண்டுமா? லக்ஷ்மியின் இந்த விதிகளை கேளுங்கள். பணம் சேர்க்க விடா முயற்சியோடு கடுமையாக உழைக்கிறீர்கள். அது மட்டும் போதாது. பணம் உங்களிடம் தங்க வேண்டுமானால் லக்ஷ்மியின் இந்த 5 விதிகளை தெரிந்து கொண்டு அவற்றை அன்றாட வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். இந்த விதிகளை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் லக்ஷ்மி விரும்பி வாசம் செய்வாள். முதல் விதி: இல்லை என்ற சொல்லை பயன்படுத்தாதீர்கள். பணமே இல்ல, கையில ஒரு பைசா கூட இல்ல, வறுமையில சிரிக்கிறேன், வறுமை வாட்டுது, தரித்திரம் புடுங்குது, எவ்வளவு வந்தாலும் கையில காசு தங்கல, என் கஷ்டம் எப்பதான் தீருமோ, ஜான் ஏறினா முழம் சறுக்குது. இதுபோன்று அன்றாடம் குறைபட்டுக் கொண்டு வாழ்பவர் வீட்டிற்கு லக்ஷ்மி வரவே மாட்டாள். உங்கள் சொற்களை மாற்றுங்கள். ஆக்கமும் அழிவும் நாவால் வருவது. இரண்டாம் விதி: இருப்பதைக் கொண்டு மகிழ்வது. யார் ஒருவர் இருப்பதைக் கொண்டு நிறைவோடு மகிழ்வோடு வாழ்கிறார்களோ, குடிசை வீடு ஆனாலும் தூய்மையாகவும் அழகுபடுத்தியும் வாழ்கிறார்களோ, தங்களை தாங்களே விரும்பி தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்களோ, கந்தை ஆனாலும் கசக்கிக் கட்டு, கூழானாலும் குழித்து குடி என்று முன்னோர் சொல்லியபடி தூய்மையாக வாழ்கிறார்களோ, பார்க்கும் பழகும் மனிதர்களிடம் ஆறுதலான மனம் குளிரும் சொற்கள் சொல்கிறார்களோ, அவர்கள் வீட்டில் விரும்பி வந்து வாசம் செய்வாள் லக்ஷ்மி. மூன்றாவது விதி: மகிழ்வோடு செலவு செய்ய வேண்டும். லக்ஷ்மி உலா வருவதையே விரும்புவாள். புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஓரிடத்தில் இருப்பதை அவள் விரும்ப மாட்டாள். குழந்தையை நாம் தூக்கி வைத்துக் கொள்ளும் போது நழுவாமல் பாதுகாக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு இறுக்கமாக அணைந்து பிடித்துக் கொண்டால் அக்குழந்தை எரிச்சல் அடைந்து நம்மை விட்டு கீழே இறங்க துடிக்கும். லக்ஷ்மியும் அந்த குழந்தை போலத்தான். லக்ஷ்மி சுற்றுலா விரும்பி தேவையான போது மன மகிழ்ச்சியோடு செலவு செய்யுங்கள். குறைபட்டுக் கொண்டே அல்ல. நான்காம் விதி: கருணையோடு இருங்கள். லக்ஷ்மி கருணை வடிவானவள். பிறர் துன்பப்படும் போது அவர்களுக்கு துணையாக நில்லுங்கள். எனக்கு யார் வந்தா, நான் ஏன் போய் நிக்கணும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் ஒருவருக்கு செய்யும் நன்மை எப்படியாவது திரும்ப உங்களை வந்து அடையும். இது விதி. உள்ளன்போடு பழகினால் நீங்கள் எல்லோருக்கும் பிடித்து மனிதராய் மாறுவீர்கள். லக்ஷ்மிக்கும் உங்களை பிடிக்கும். அவள் உங்கள் வீட்டுக்கு வழி கேட்டு வந்து அமர்வாள், இது உறுதி. ஐந்தாவது விதி: உங்கள் திறமையை அறிவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு உங்கள் திறமையை பகிர்ந்து கொள்கிறீர்களோ அந்த அளவு பணப்பெருக்கம் உண்டாகும். உங்கள் அறிவு உங்களோடு இருப்பவருக்கு தெரிந்தாலும் ஒருவேளை அது அவருக்கு பயன்படாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் திறமை அவரின் உறவினருக்கோ நண்பருக்கோ இவர் மூலம் தெரிந்து உங்களுக்கு நன்மை உண்டாகும். எனவே உங்கள் திறமையை பகிர்ந்து கொள்ளுங்கள், மறைந்து வைக்காதீர்கள். உழைப்பு மற்றும் விடாமுயற்சியோடு மேலே சொன்ன 5 விதிகளைப் பின்பற்றி செல்வச் செழிப்பான வாழ்க்கை வாழுங்கள்.